டாஸ்மாக் நிறுவனம் மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் அந்த தியாகி யார் என்ற பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள். விடியா திமுக அரசின் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளாகி தவித்து வருவதால் ஆட்டம் காணும் ஸ்டாலின் அரசு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அந்த தியாகி யார் என்ற பேட்ஜ் அணிந்து வந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக. கடந்த வாரம் திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்தபோது மட்டும் திமுகவினரை நேரலையில் காட்டத் தெரிந்த அரசுக்கு எதிர்க்கட்சியினரை மட்டும் நேரலையில் காட்டாமல் இருட்டடிப்பு செய்யும் அவலம். டாஸ்மாக் முறைகேடு குறித்து சட்டப்பேரவையில் பதாகைகளுடன் கேள்வி எழுப்பிய அதிமுக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளியேற்றி சஸ்பெண்ட் செய்த சபாநாயகர். உண்மையை மறைக்க முயலும் திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம். ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் முறைகேடு நடைபெற்றுள்ளது குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினால் அனுமதி மறுக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி என்ற முறையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. 6/3/2025 அன்று 4 நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் 1000 கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன. தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மார்ச் 6 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற சோதனையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு சார்ந்த அமலாக்கத்துறையின் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அமர்வில் இன்று விசாரணை. டாஸ்மாகில் அரங்கேறிய 1000 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. ஒரே நாளில் வழக்கு விசாரணை நடைபெறும் நிலையில் அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை நீதிமன்ற விசாரணையை கவனிப்பார்களா அல்லது சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கவனம் செலுத்துவார்களா என மக்கள் கேள்வி. மூன்று முறை மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என பல்வேறு விலை உயர்வுகளால் நசுக்கப்பட்டிருக்கும் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் மேலும் அவதி. கடுமையான விலைவாசி உயர்வால் ஒவ்வொரு குடும்பத்தின் மாத செலவும் அதிகரித்திருப்பதால் மக்கள் ஆதங்கம். வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் திமுக கொடுப்பதாக சொன்ன சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்ன ஆனது என மக்கள் கேள்வி.
தேர்தல் நேரத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என வெற்று வாக்குறுதி கொடுத்த திராவிட மாடல் முதல்வரே, எங்களது வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது எங்களது வயிறு எரிய வேண்டுமா என தமிழக பெண்கள் ஆவேசம். கோவையில் வீட்டில் பணிபுரிந்த 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மதபோதகர் மீது போக்சோ வழக்கு பதிவு. சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்காத அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் நிம்மதியை இழந்து தவிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டுக்குள் புகுந்து 55 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காமுகன் சிக்கினான். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. சென்னை அண்ணா நகரில் 13 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினான். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னை சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரமாக மாறியிருப்பதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினான். அப்பா என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் கல்லூரி மாணவிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் அச்சம். நெல்லை டவுன் பகுதியில் 20 வயது இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாட்களே இல்லை என மக்கள் வேதனை. கோவை குனியமுத்தூரில் இருதரப்புக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை. திராவிட மாடல் முதல்வர் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என சொல்லி வரும் நிலையில் கும்பல் படுகொலைகள் அரங்கேறி சட்டம் ஒழுங்கு சிரிப்பாய் சிரிக்கும் அவலம். காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கை பகுதியில் போதைப் பொருட்கள் பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் கருப்பூர் ரயில் நிலையத்தில் 12 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே மண்டபம் பகுதியில் 56 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் கஞ்சா பழக்கம் அதிகரித்து இளைஞர்கள் எதிர்காலம் சூனியமாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. நெல்லை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கூலிக்கு கொலை செய்யும் கும்பல் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. பணத்திற்காக கொலை செய்யும் கூலிப்படையினர் துளியும் அச்சமின்றி காவல்துறைக்கே தகவல் கொடுக்கும் நிலையில் இப்போதாவது துருப்பிடித்த இரும்பு கரத்தை முதல்வர் பயன்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. எந்த மதுபானம் எந்த கடையில் இருக்கிறது என்பதை ஆன்லைனில் கண்காணிக்க முடிகிறது. ஆனால் அடிப்படை மருந்துகள் முதல்வரின் மருந்தகத்தில் எங்கு கிடைக்கும் என்ற தகவல் இல்லை என மக்கள் ஆவேசம். முதல்வர் மருந்தகங்களில் முக்கியமான மருந்துகள் பல இல்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மருந்தகத்தின் உள்ளடக்கத்தை போலி விளம்பரங்களாக அல்லாமல் வெளிப்படையாக பகிர திராவிட மாடல் அரசுக்கு வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் பிடிபட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இதன் மூலம் அம்பலம். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகே தோட்டத்தில் கம்பி வேலியை தொட்டதில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் மின்துறையினர் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே திமுக சட்டமன்ற உறுப்பினரால் திறந்து வைக்கப்பட்ட புதிய அரசு பள்ளி கட்டடத்தின் மேல்பூச்சி இடிந்து விழுந்த விபத்தில் மாணவ மாணவிகளுக்கு காயம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் மட்டும் குறிக்கோளாக இருக்கும் திமுக ஆட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சரகு நோய் தாக்கத்தால் தக்காளி பயிர்கள் நாசம். பெரும் இழப்பை சந்தித்து வரும் நிலையில் திராவிட மாடல் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். பெட்ரோல், டீசல் மீதான ஏற்றுமதி விலையை லிட்டருக்கு 2 ரூபாயாக உயர்த்திய எண்ணெய் நிறுவனங்கள். ஏற்றுமதி விலை உயர்வு இருந்தாலும் பெட்ரோல், டீசல் விலையில் மாற்றம் இருக்காது என அறிவிப்பு. மத்திய அரசிடம் தேவையான நிதியை பெற்று 15,000 கோடி ரூபாய் செலவில் தலைநகரை மேம்படுத்தும் ஆந்திரா. அண்டை மாநிலம் சத்தமின்றி சாதித்து வரும் நிலையில் தொட்டுப்பார், சீண்டிப்பார் என வெற்று சினிமா வசனம் பேசும் திராவிட மாடல் தமிழகத்தில் எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வரவில்லை, நிதியை கேட்டு பெறவில்லை என மக்கள் ஆதங்கம். பரபரப்பாக நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் கடைசி ஓவரில் அசத்திய பெங்களூரு அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. கடைசி ஓவரில் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய மும்பை அணி தோல்வியை தழுவியது. நடப்பு ஐபிஎல் தொடரின் 22வது போட்டியில் சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கிடையே பல பரீட்சை. தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சென்னை அணி தோல்வியில் இருந்து மீளுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. டாம் குரூஸின் மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனிங் படம் வருகிற மே 23ஆம் தேதி வெளியாகிறது. முந்தைய பாகத்தை இயக்கிய கிறிஸ்டோபர் மேக்யூரி இந்த பாகத்தையும் இயக்கியுள்ளார். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துடன் மோதல் போக்கு தொடர்வதால் புதிய தொழிலாளர் அமைப்பு உருவாக்க திட்டமிடும் தயாரிப்பாளர்கள். புதிய தொழிலாளர் அமைப்பால் படப்பிடிப்பு சுமார் 40% வரை குறையும் என தயாரிப்பாளர்கள் கருத்து.